ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு நிகர் பெண்ணு, ஆணுக்கு அடிமை பெண்ணு இல்லை, ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசுவாங்கங்க. அப்படி பேசுகிறவங்க தான் அந்த ஆண் ஆதிக்கத்தவே காட்டுவாங்க. இப்போ வெளியில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லோரும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆணும் பெண்ணும் சமம் தான், அது என்ன ஆணுக்கு ஒரு பேச்சு பெண்ணுக்கு ஒரு பேச்சு அப்படிலாம் இல்லை, ஆணுக்கு என்ன இருக்குதோ அதுதான் பெண்ணுக்கும், ஆணுக்கு இருக்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது பேச்சுக்கு சரிதான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எந்த குடும்பத்தில் அது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களை சமமாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க எப்படிலாம் குடும்பத்தில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும், ஓகேங்களா? ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு வாய் பேச்சுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய குடும்பங்களில் பார்த்தோம்னா அந்த ஆண் ஆதிக்கத்தை காட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ பெண்கள் செய்ய வேண்டிய வேலையை பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் செய்யக்கூடாது. இப்போ காலையில் வெள்ளனை எந்திரிக்கணும், காலையில் எந்திரிக்கிறது ஃபஸ்ட்டு பெண்ணாக தான் இருக்கணும். அந்த ஆண் 8 மணி வரைக்கும் தூங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த பெண்ணுக்கு உடம்பு முடியலையோ இல்லை ஏதோ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்கன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரம் தூங்குறதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி அதை தான் கேட்பாங்க. இதே ஒரு அந்த ஆண்கள் தூங்குறாங்க அப்படின்னா, ஆம்பளை பையன் தூங்குனா தூங்கட்டும், எந்திரிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படிங்குவாங்க. அப்புறம் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு சமைக்கிற வேலை, நம்மளுக்கு நிறைய சமைக்கிற வேலைகள் இருக்கும். அந்த சமையல் கொடுத்துட்டு சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா, பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரமாக சோறாக்குவ, இப்படி தான் சமைக்குவியா, இப்படி தான் இருப்பு, இப்படி தான் உப்பு போடுவியா, இப்படி தான் பார்த்துக்குவியா, இந்த பாத்திரங்கள்லாம் எப்படி கிடக்குது பாரு, இந்த துணிகள்லாம் துவைக்காமல் கிடக்குது, துணிகள்லாம் மடிக்காமல் கிடக்குது, இங்கே பாரு வீடு கூட்டாமல் கிடக்குது, குப்பையாக கிடக்குது, காலையில் எழுந்திரிச்சுன்னு பொம்பளை பிள்ளை வாசல் கூட்டுறது இல்லையா, கோலம் போடுறது இல்லையா, சாணம் தெளிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? அந்த குடும்பத்தில் இருக்க வேலை பூரா பொம்பளைக்கு தான் அப்படின்னு ஒதுக்கி வச்ச மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஆம்பளைக்கு என்ன பண்ணணும், எந்திரிக்க டீ குடிக்க சாப்பிட போக வர வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, அவ்வளோதான் அவங்களோட வேலை. நம்ம எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சம்பாதிக்கிறது அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், அவங்க எங்கே வேணாலும் போகலாம், அவங்க சம்பாதிக்கணும்னா அந்த காசை வச்சு என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், நான் இதை வாங்கவா வேணாமா அப்படின்னு. அவங்க வாங்கணும்னு சொன்னால் தான் வாங்கணும், வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் வாங்கக்கூடாது. இப்போ நம்ம எங்கேயாவது போகணும், நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி நம்ம கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கணும். அவங்க போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் போகணும், போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் போகக்கூடாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான், போனால் இத்தனை மணிக்குள்ளே வந்துடணும், போயிட்டு அங்கே எங்கேயும் போகக்கூடாது, போனால் டக்குன்னு பார்க்குற வேலையை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போயிட்டோமா இல்லை கரெக்டாக வந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணி வேறு விசாரிச்சுக்குவாங்க. இது அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா எப்போ போகிறாங்கன்னு தெரியாது, எப்போ வர்றாங்கன்னு தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அது உனக்கு தேவையா, நான் அப்புறம் எங்கே வேணாலும் போவேன், அது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்தே பாருங்கள் ஆண் ஆதிக்கத்தை அவங்க காட்டுறாங்களா இல்லையா. இப்போ சாப்பாடு நம்ம பண்ணுறோம், இப்போ என்னென்னா சமைக்கிறோம், அதில் சாப்பாட்டில் ஏதோ ஒன்று குறையாக இருக்குது, கூட குறையாக இருக்குது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பொம்பளை சமைக்கிற இப்படி தான், நான் டெய்லி இப்படி தான் இதைத்தான் சமைக்குவியா அப்படிம்பாங்க. இதே அவங்க என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிசயமாக ஒரு டீ வச்சுட்டா கூட அது நல்லாவே இருக்காது, இருந்தாலும் பாரு எப்படி செம்மையாக பிடிக்கும், கொஞ்சம் கூடி போயிடுச்சு அன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அவங்க பண்ணுறது அது பெரிய தப்பாக தெரியாது, ஆனால் நம்ம பண்ணுறது அது பெரிய தப்பாக தெரியும், சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது நம்ம என்னென்னா நம்மளுக்கு தேவையானதை வாங்கிறத குடும்பத்துக்காக என்ன தேவைக்கு என்ன வாங்குகிறோமோ அதை நம்ம இஷ்டத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னோம்னா, உனக்கு இது தேவையா, எதுக்கு இப்படி காசை வேஸ்ட் பண்ணுற, வெட்டியை செலவு பண்ணுற, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்கியிருப்போம், அதாவது வீட்டுக்காக வாங்கியிருப்போம். ஆனால் அவங்க வெட்டியாக செலவு பண்ணியிருப்பாங்க. டெய்லி 300 ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த 300 ரூபா செலவு பண்ணுறாங்களா, அது எதுக்காக செலவு பண்ணுறாங்க, நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுறாங்களா, அவங்களோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறதும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்கிறதுன்னா, அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது திடீர்னு எங்கேயாவது படம் பார்க்கணும், புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உடனே அந்த படத்தை பார்க்கணுன்ட்டு கூட்டம் சேர்ந்து போயிடுவாங்க. இது நம்மளை வருஷத்தில் ஒரு நாள்
2 வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி கூட்டிகிட்டு போகணும் ஆசையே இருக்காது, அந்த ஞாபகமே இருக்காது. பொண்டாட்டி பிள்ளை இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. நிறையா குடும்பத்தில் போய் பாருங்கள், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வந்து என்னன்னா தேட்டருன்னு எங்கே இருக்குது எப்படி இருக்கும்னே தெரியாமல் இருக்கும். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க, அது உண்மைதாங்க. நிறையா குடும்பத்தில் பார்த்தா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் டிவி மொபைல் வந்துடுச்சா, அதனால் அதிலேயே படம் பார்த்துக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா தேட்ரு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ வீட்டுக்கு வந்து தேட்ரு மாதிரி வீட்டில் செட் பண்ணிக்கிறாங்க, இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஜென்ஸு. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு என்னன்னா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை வந்து குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும். அதாவது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதாவது மாதத்தில் ஒரு நாள் எங்கேயாவது டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம், இல்லாது ஒரு பார்க் பீச் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம், இல்லாட்டி எங்கேயாவது கடையில் கூட்டிகிட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். இப்படி பண்ணணும். அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசு சேர்த்து வச்சு கரையான் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதாவது நம்ம சம்பாதிக்கிறது குழந்தைகளுக்கு தான், நல்லா சாப்பிடணும், குழந்தைகளே குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த எண்ணம் இருந்தால் பார்த்தாது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். பிடிக்காத விஷயங்களை வலுக்கட்டாயமாக பண்ணக்கூடாது, பிடிச்ச விஷயங்களை என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த விஷயங்களை பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா ஆதிக்கம் அவங்க வந்து என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வர்றாங்க, என்னன்னு நம்ம கேட்கக்கூடாது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ சேரில் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு வந்து லேடிஸ் வந்து சேரில் இருக்காங்கன்னா ஜென்ட்ஸ் வர்றாங்கன்னா நம்ம சேரில் உட்காரக்கூடாது, எந்திரிச்சு நின்றுக்கணும், இல்லாட்டி கீழே உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் இருக்கும்போது ஒரு பொம்பளை சேரில் உட்காரலாமா, மேலே ஏறி உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்குதுங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து அந்த இதெல்லாம் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த விஷயத்துலலாம் ஏன் சமம்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து சொத்து வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து என்னென்னா என்ன சம்பாதிக்கிறாங்க. பொண்ணுக்கு வந்து என்னென்னா பொம்பளை பிள்ளை தானே, அவங்க கொடுக்குறத கொடுத்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டணும், தோட்டம் வாங்கணும், கடை வைக்கணும், அப்படி இப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செட் பண்ணாங்க. பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே பொம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய வீட்டில் நினைக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய வீட்டில். அதாவது பொம்பளை பிள்ளைங்க வேறு வீட்டுக்கு போகிறதானே, அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதானே, அதுக்கு என்ன இவ்வளோ படித்தா போதும், இப்படி இருந்தால் போதும். பொம்பளை பிள்ளைனாவே வேலை செய்யணும், வேலையை மட்டும் பழக்கணும், வேலை செய்யணும், எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான். அவங்க பொம்பளைனாவே வேலை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், வேலைகளை பார்க்கணும், வீட்டு வேலையை மட்டும் அது வேலைக்கறியாவே நினச்சிக்கணும். ஆம்பளைங்க வந்து அப்படி இல்லை. ஆம்பளைங்க வந்து என்னென்னா அவங்க வந்து மகாராஜா, அவங்க வந்து முதலாளி, ஓனர், அவங்க வந்து ஓனராகவே நினச்சிக்கிறாங்க. லேடிஸ் வந்து வேலைக்காரங்களாகவே நினச்சிக்கிறாங்க. இது தப்பு. இனி வரும் காலகட்டத்தில் வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்களா, அதை வந்து பேச்சோடு நிறுத்தாமல் அப்படியே நடைமுறையிலையும் வந்து யாரெல்லாம் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இதை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுருக்கேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகே, பாய்.